வணக்கம். கொங்கு நாட்டு சமையல் மூலயமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சு ஒரு 15 வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம், வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது கூடயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, கசகசா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு அது எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ ஏதாவது ஒன்று நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதை கூட வரமிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வதங்கின உடனேயே கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்த அடுத்த உடனே ஒரு பெரிய தக்காளி ஒன்று பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. அந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், வரமிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொத்தி விட்டு வதக்கிக்கோங்க. இது நல்லா கிரேவி பதத்துக்கு வரும்போது கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது வந்த உடனே கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டின உடனே நாம் கூட்டு ஊற்றிடக்கூடாது, மசாலா ஊற்றிடக்கூடாது. அது வதங்கினதுக்கப்புறமா மசாலா ஊற்றி நல்லா பெரட்டி விடணுங்க. அந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு வரும்போது அந்த மசாலா சிக்கனில் நல்லா பிடிக்குங்க. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கொதி வருது. இப்படி கொதி வந்ததுக்கப்புறமா 25 நிமிஷம் சிக்கன் வேகிறதுக்கு தேவைப்படுங்க. உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் பார்த்துட்டு சிம்மில் வச்சு எண்ணெய் கக்கி மேலே வர்ற அளவுக்கு பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவியை சுட சுட வெள்ளை சாதம் வச்சு அது கூட பரிமாறி சாப்பிடும்போது நல்ல சுவையானதாக இருக்குங்க. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுட சுட காரசாரமாக செஞ்சு சாப்பிட்டுட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.